ஒரு ராஜா கதை சொல்லட்டா? ஒரு ராஜாவுக்கு எப்படியாவது சொர்க்கத்தை போய் அடையணும்னு ஆசை வந்துச்சான். அதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த நாட்டிலேயே இருக்கிற மிகப்பெரிய ஒரு முனிவரை தேடி போனாராம். அந்த முனிவர்கிட்ட போய் தான் சொர்க்கத்தை அடையிறதுக்கான வழி என்னன்னு கேட்டிருக்கார். தவத்தில் இருந்த முனிவர் தான் கையை நீட்டி, இந்த திசையை நோக்கி நீ நேராக நடந்து போய்கிட்டே இருந்தேன்னா நீ கேட்குற இடம் உனக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதை கேட்ட அந்த ராஜா முனிவர் கை காட்டின திசையை நோக்கி சந்தோஷமாக நடந்து போக ஆரம்பித்தார். நடந்து போய்கிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் அவருக்கு டயர்டாயிருச்சு. சுத்தமாக இருட்டும் ஆனதுனால சரி இன்னைக்கு ராத்திரி இங்கேயே ஓய்வு எடுத்துக்கலான்னு சொல்லி அவர் படுத்தும் தூங்கிட்டார். விடிஞ்செந்திரிச்சு பார்த்தா ஒரு அழகான ஒரு வனப்பகுதியில் அவர் இருக்கிறார். காலையில் எந்திரிச்சோடனே அவருக்கு பயங்கரமான பசி. சாப்பிட்றதுக்கு ஏதாவது நல்ல பழங்கள் கிடைச்சா நல்லா இருக்குமேனு யோசிச்சு திரும்பி பார்த்த நிமிஷம் பார்த்தா மரம் ஃபுல்லாக பழங்களாக இருந்திருக்கு. அந்த பழத்தை அவர் பசி தீர நல்லா சாப்பிட்டு முடித்த உடனே நல்ல கலப்பாக இருக்குது, இப்போ ஒரு சூப்பரான குளியல் போட்டால் நல்லா இருக்குமேனு அவருக்கு தோணியிருக்கு. தோணுன நிமிஷத்தில் திரும்பி பார்த்தா அழகான அருவி அவர் கண்ணில் பட்டிருக்கு. சூப்பர்ரா அப்படின்னு சொல்லி அந்த அருவியில் போய் இறங்கி நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்கார். அவர் சந்தோஷமாக குளிக்க அவருக்கு ஒன்று தோணுச்சு. என்னடா இங்கே நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குதே, ஒருவேளை இங்கே பேய் இருக்குமா அப்படின்னு அவர் தோணுன நிமிஷம்தான் மெதுவாக திரும்பி பார்த்தா தூரத்தில் ஒரு பேய்